மேடம் என்னது மென்டோர்ஸா? எடுத்துக்க 2 தானா? எடுத்துக்க. எட்டாதா? சரி வரேன். ரெண்டு அவ்வளோதான். 80 90 கிஃப்ட் எத்தனை? 2 105 ரூபா. இது 80 ரூபா. பெரிய கேட் வீடு தானே? பெரிய கேட் வீடு தானே? யார் தெரியாத அந்த பெரிய கேட்ல இருக்காங்கல்ல. வீட்டுல இருந்தே பண்றீங்களா? சரி. மாவுண்ணம்மா பட்டர் பிஸ்கட் இல்லம்மா. இல்லம்மா பட்டர் பிஸ்கட்னு வரலம்மா, இனிமேல் தான் வரும். 10 ரூபாயிலையா? 2 இருக்கு. வேற 10 ரூபாய் இருக்கு. எனக்கு 10 ரூபா கொடுங்க. நான் மாவுக்கு எடுத்துட்டு கொடுத்துட்டேன் இல்லைங்க. மாவு இது யாருக்கு? மாவு சித்திக்கோ? சரி சரி, அப்போ உங்களுக்கோ இல்லை உங்க சித்திக்கா இருக்கும். கடைக்காரக்கா 10 ரூபாயில எத்தனை 5 காசு இருக்குன்னு சொல்லுங்க. தப்பாக சொன்னீங்கன்னா சிஸ்டர் 10 சாக்லேட் இலவசமாக தரணும். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா 2 ரூபாய்க்கு மட்டும் சாக்லேட் கொடுங்க போதும். சிஸ்டர் லைவ் ஓடும்பொழுது கடைக்கு யாரும் வராது அப்படின்னு ஒரு ஸ்லேட்டில் எழுதி வெளியே வச்சுருங்க, சூப்பராக இருக்கும். கடைக்காரக்கா ஓகே பாய். லைவ் எழுதி வைக்கணும் வெளியே. யாருமே வரலன்னு தான் லைவே போட்டேன். இல்லை நேரத்துக்கு லைவ் போட மாட்டேனே. கடைக்கு யாருமே வரலன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கேனேன்னு லைவ் போட்டேன். லைவ் ஆன் பண்ணோன்னே கடைக்கு ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இல்லை என்றால் அடுத்த லைவ் வந்து கேட்பேன். நீங்கள் யார்கிட்டையாச்சும் கேட்டு வைத்திருந்து சொல்லுங்கள். அதுக்குள்ளே கல்லாட்டம் ஆகிடும். நான் புது கேள்வியாக கேட்டுக்கிறேன் நாளைக்கு. பாலா இப்போ லைவ் போட்டிருக்கீங்க 12வது லைக் போட்டிருக்கேன். ஆள் கடைக்கு யாருமே வரலையேன்னு சொல்லி போட்டேன் பாலா. இன்னும் போட்டதும் ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தி வணக்கம் கடைக்காரமா. இது என்ன அந்தி வணக்கமா? மாலை வணக்கம் தானே. அந்தினா என்னது? அந்த பழைய லைவ் சேனல் பார்த்தேன், ரொம்ப மங்களா இருக்குது. ஆமாம் பாலா, அது இப்போ ஃபோன் கொஞ்சம் பழைய ஃபோனு, அப்படி தான் இருக்கும், தெளிவாகவே இருக்காது. வீடியோ கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், ஆனால் லைவ் போட்டால் முகம் தெரியவே தெரியாது.